ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. சாம்சங் மொபைலில் சிம்பிளான ஸ்மார்ட்டான ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த ஃபீச்சரை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அதாவது வீக்லி ஒன்ஸ் ரன் ஆகிற மாதிரி எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைல் நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஸ்லோவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அதனால் ஸ்லோ ஆகும். அதே மாதிரி அடிக்கடி ஹேங் ஆகும், பேட்ரி சீக்கிரமாகவே ட்ரைன் ஆகும், நெட்வொர்க்கு உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும், திடீர்னு கிடைக்காம இருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்ம இப்போ சொல்ல போகிற இந்த செட்டிங்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வாரம் ஒரு முறை உங்களுடைய மொபைலில் ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ரீஃப்ரெஷ் பண்ணுறப்போ இது நாள் வரைக்கும் ஸ்லோவாக இருந்த மொபைல் இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அடிக்கடி ஹேங் ஆகிட்டு இருக்கிற உங்கள் மொபைல் ஹேங் ஆகிறது டோட்டலாகவே குறைஞ்சிரும். சீக்கிரமாகவே பேட்டரி ட்ரைன் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும். அடிக்கடி நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதுவும் குறைஞ்சிரும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சிம்பிள் அண்ட் ஸ்மார்ட்டான ஃபீச்சரை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே நீங்கள் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டிவைஸ் கேர்ன்னு இருக்கும். டிவைஸ் கேரை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த டிவைஸ் கேரில் அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஆப்டிமைசேஷனுங்கிற ஒரு மெனு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள், இந்த ஆட்டோ ஆப்டிமைசேஷனுக்குள்ளே என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த டிவைஸ் கேர் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஃபோன் ஸ்மூத்தாக வேலை செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்யும். பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை எல்லாம் க்ளோஸ் பண்ணிடும். ரேம் மெமரியில் இருக்கிறது எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம். இதனால உங்களுடைய மொபைல் ஸ்லோ ஆகாமல் பார்த்துக்குது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அடுத்து லாஸ்ட் ஆட்டோ மெமரி கிளீனிங்க்கு கீழே 1 டேன்னு கொடுத்துருக்கு. அதுக்கு கீழே ஒரு நாளைக்கு முன்னால் தான் நமக்கே தெரியாமல் தேவையில்லாத பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை எல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கு. அதுக்கு கீழே லாஸ்ட் ஆட்டோ ரீஸ்டார்ட் 4 நாளைக்கு முன்னால் உங்கள் மொபைலில் நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு தெரியாது சரிங்களா. இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் நம்ம சாம்சங் மொபைலில் இருக்குது. இப்போது இதுக்கு கீழே பாருங்கள், ஆட்டோ ரீஸ்டார்ட்ன்ட்டு. ஸோ இந்த ஆட்டோ ரீஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆட்டோ ரீஸ்டார்ட்குள்ளே இதில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும் எப்போ உங்கள் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுதோ, இல்லை ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ, இல்லை உங்கள் மொபைல் பேட்ரி 30% கம்மியாக இருக்கோ, இல்லை சிம் கார்டு லாக் ஆகுதோ, இந்த மாதிரி சமயத்தில் நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன், என்னை எனேபிள் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அதுதான் கீழே இருக்கக்கூடிய ரீஸ்டார்ட் வென் நீடட் அப்படிங்கிற ஆப்ஷன். இதை எனேபிள் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே இப்போ நம்ம சொன்ன இந்த 4 ஆப்ஷனும் நம்ம மொபைலில் தோணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ஆனால் நமக்கு இது தேவையில்லை. இந்த ரீஸ்டார்ட் வென் நீடடுங்கிறது ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு கீழே பாருங்கள், ரீஸ்டார்ட் ஆன் ஷெட்யூல். ஒரு வாரத்தில் நம்ம கண்டினியூவாக தொடர்ந்து மொபைலில் ஃபோன் பேசுகிறது, நெட் யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, கேம் விளையாடுறது இதெல்லாம் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரே டைமில் 4 to 5 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது, 2 அப்ளிகேஷன் 3 அப்ளிகேஷனில் சேட் பண்ணுறது, இந்த மாதிரி தொடர்ந்து வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் டே பை டே. அதனால் வாரத்துக்கு 1 நாள் இல்லைன்னா 2 நாள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூங்குகிற டைமு இந்த மொபைலை ரீஸ்டார்ட் பண்ண வச்சிடலாம் சரிங்களா. ஸோ ரீஸ்டார்ட் ஆன் ஷெட்யூலுங்கிறத எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மேலே எஸ்எம் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த அன்னைக்கு நம்மளுக்கு ரீஸ்டார்ட் ஆகணும், மண்டே அண்டு சாட்டர்டேன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எம் மேலே கிளிக் பண்ணுங்கள், மண்டே செலக்ட் ஆகிடுச்சு, அதனால் ரவுண்டாக ஒரு சிம்பிள் வந்துருச்சு. அடுத்து சாட்டர்டே இந்த லாஸ்ட்டில் இருக்குது, சாட்டர்டே கிளிக் பண்ணுறேன், உடனே அதுவும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ எந்த டைமில் ரீஸ்டார்ட் பண்ணணும், டைமுங்கிற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இப்போ நைட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கிற டைம் மேக்ஸிமம் ஒரு 1 மணி இல்லைன்னா ஒரு 12 மணின்னு வைங்களேன், நம்ம தூங்கிட்டு இருக்கிற டைம் 1 மணின்னு வச்சுட்டு டன்னுன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மண்டே அண்ட் சாட்டர்டே வெடிக்காலையில் 1 மணிக்கு உங்கள் மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரீஸ்டார்ட் ஆனோம்னா இப்போ உங்கள் மொபைல் கண்டினியூவாக ஒர்க் பண்ணி அதில் வந்திருக்கக்கூடிய லேகிங்கு, மொபைல் ஹீட் ஆகிறது, நெட்வொர்க் இஷ்யூஸ் வந்தது, பேட்ரி அடிக்கடி ட்ரைன் ஆகிட்டு இருந்தது, இது எல்லாமே ஒரு ரீசால்வ் பண்ணி அப்படியே கொண்டு உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் விட்டுரும். நீங்கள் மார்னிங் எந்திரிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்அப் தெரியும். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும் பொழுதே அந்த ஃப்ரெஷ்அப் தெரியும். இது மாதிரி வாரத்துக்கு 2 நாள் இதை பண்ணும் பொழுது உங்களுடைய மொபைல் ரொம்ப லாங் லைஃப் வரும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, டேக் கேர், பை பை.